இப்போ ரீசெண்டாக மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் அதிகமாக பேசு பொருளாக இருக்கிற மொபைல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நத்திங்கோட ஃபோன் 2A. நான் வந்து 2 இயர்ஸாக நத்திங் ஃபோன் 1 யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ 2 வீக்ஸாக நத்திங் 2A யூஸ் பண்ணிட்டு வரேன். ஃபோன் 1ல என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இதில் சரி பண்ணியிருக்காங்களா இல்லை புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இந்த ரிவ்யூவில். ஃபர்ஸ்ட் இதோட பில்டிலிருந்தே போயிடலாம். நத்திங் ஃபோன் 1 பார்த்தீங்கன்னா சைடில் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் வந்து கிளாஸ் கொடுத்துருந்தாங்க, கொரில்லா கிளாஸ் சப்போர்ட்டோட. நத்திங் 2A ஃபுல் பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்துட்டு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நத்திங் 2A வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம் வருது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.5 mm கொடுத்துருக்காங்க. இது நத்திங் ஃபோன் 1 விட 0.25 mm திக்னஸ் அதிகம். பட் ஆனால் கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சுக்காது. இதோட எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியரில் கர்வியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு திக்கான மொபைல் மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் நத்திங் ஃபோன் 1 விடவே இது கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் ஃபீல் ஆகுது இன் ஹேண்டில். மொபைலோட டாப்பில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பவர் பட்டன், லெஃப்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 dual 5G நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 13 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட வருது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.3 சப்போர்ட்டோட வருது. இது NFC சப்போர்ட்டோட வருது. ஸோ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் லாஸ் வந்து இருக்காது. இதோட ஹேப்டிக் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து ஹேப்டிக் லீனியர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நீட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ஃபிளெக்சிபிள் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 பிட் பேனல். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டோடையும் வருது. 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிளிக்கரிங்னால வர்ற ஐ இஷ்யூஸ், ஹெட் ஏக் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. டிஸ்பிளே வந்து நத்திங் ஃபோன் 1 விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அப்புறம் இதோட பெசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சிமெட்ரிக்கலாக கொடுத்துருக்காங்க. நத்திங் ஃபோன் 1 விடவே நத்திங் ஃபோன் 2A இருக்கிற பெசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக நீட்டாக தெரியுது. அப்புறம் இதோட பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1300 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிபிக்கலாக பார்த்தீங்கன்னா 700 நிட்ஸ் இருக்குது. அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா 1100 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பீக் பிரைட்னஸ். இந்த நத்திங் ஃபோன் 1ல பீக் பிரைட்னஸ் 1200 நிட்ஸ்னு சொன்னானே. நான் இது வரைக்கும் ஒரு 700 தாண்டி இருக்குமானே டவுட் தான். அவுட்டோர்லாம் மகா மட்டமாக இருந்துச்சு. அப்போ கூட இது ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவுட்டோரில் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. இது டிஸ்பிளே வந்து 100% DCI-P3 சப்போர்ட்டோட HDR 10+ சப்போர்ட்டோடையும் வருது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் HDR வீடியோஸ் பார்க்க முடியாது. யூடியூப்ல HDR வீடியோஸ் பார்த்துக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கு, கிறிஸ்பாக இருக்கு, கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியாக ப்ரொடியூஸ் பண்ணுது. நத்திங் ஃபோன் 1 விட நத்திங் ஃபோன் 2A ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நத்திங் 2A ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Dimensity 7200 Pro கொடுத்துருக்காங்க. இந்த Dimensity 7200 பார்த்தீங்கன்னா Dimensityயோட பழைய ப்ராசஸர் 1080 ரீநேம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. வேற எந்த வேலையும் செய்யல, எல்லாமே அப்படியே இருக்கு, பேர் மட்டும் மாற்றி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை வந்து நத்திங் பட்டிட்டிங்கரிங் பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோன்னு பேர் வச்சு கொண்டு வந்திருக்கும்னு சொல்றாங்க. நத்திங் ஃபோன் 1 Snapdragon 768G+ விட இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அவங்க 7,40,000 சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து 6,70,000 தான். அதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது அடி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதில் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்ட் ஸ்கோர் வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமிங்கை விட டே டு டே ரெகுலர் யூசேஜுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த லேக்கும் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு. கேமிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மீடியம் செட்டிங்கில் வச்சு விளையாடுறப்ப ஹீட்டு, லேக் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாடரேட் கேமிங்க்கு நல்லா தான் இருந்துச்சு ஃபோன். ஸோ நான் 2 வீக்ஸாக கேமிங் விளையாண்டுட்டு தான் இருக்கேன். இதில் ஹீட்டிங் வந்து எனக்கு பெருசாக ஆகவே இல்லை, லைட்டாக வார்ம் ஆச்சு. மற்றபடி எந்த பிரச்சனையும் வரல. OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 14 மேலே நத்திங் OS 2.5 கொடுத்துருக்காங்க. இது 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டோடையும் வருது. பெரிய விஷயம். ஸோ 4 வருஷம் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இவங்களோட அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் ப்ராப்பராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1க்கு எனக்கு அப்டேட் விடுவாங்க. அப்டேட் விட்டு பழைய பிரச்சனையை ஒன்று சரி பண்ணிட்டு புதுசாக ஒன்று கிளப்பி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த ஃபோனில் ஹீட்டு பொண்ணு எரியுங்க. அப்பப்போ என் தொடைய பதம் பார்த்து விட்டுரும். அந்த அளவுக்கு ஹீட்டு. அந்த ஹீட்டை இது வரைக்கும் எந்த அப்டேட்லேயும் அவங்க சரி பண்ணல. இன்னும் இருக்கு, ஏன் ஹீட் ஆகுதுன்னே தெரியாது. ஆனால் நத்திங் 2A வந்து 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் ஹீட்டிங் வந்து பெருசாக நான் ஃபீல் பண்ணவே இல்லை. லைட்டாக வார்ம் ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஹீட்டிங் இஷ்யூஸும் இதில் நத்திங் ஃபோன் 2A கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச UI பார்த்தீங்கன்னா ஆக்சன் OS-ஓட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கலர் OS-ஓட சேர்ந்து கண்டமேனி கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல UI வேணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ தான் நத்திங் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க UI யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அனிமேஷன் சூப்பராக இருந்துச்சு. நத்திங்கோட விட்ஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. அப்புறம் அவங்களோட மோனோக்ரோம் ஐகான் பேக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மொபைலுக்கு அந்த மோனோக்ரோம் ஐகான் பேக் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர் வேரியண்ட்டில் வருது. இதில் 8/128, 8/256, 12/256 3 வேரியண்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கை ரகையெல்லாம் நல்லாவே பிடிக்குது. இதோட சைடு பேனலுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த இடம் ஓகேவா இருக்குது. பட் நான் ரியரில் பிடிக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் ஃபீல் ஆகும். இது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதில் கிளாஸில் கொடுத்தா என்ன, பிளாஸ்டிக்கில் கொடுத்தா நம்மளுக்கு என்ன. பில் குவாலிட்டி ஆனால் நீட்டாக இருக்குங்க. ரியரில் கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து அவங்க
ஐன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு பார்க்குறது இந்த பழைய காலத்து கேசட் தெரியுங்களா உங்களுக்கு, எனக்கு அந்த ஃபீல் இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ரியர் கேமரா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 கிளிப் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு 15 ஃபங்க்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், வால்யூம் இண்டிகேட் பண்ணும், தேர்ட் பார்ட்டி ஆப் இன்டெகிரேஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஊபர் கூட எல்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டெலிவரி எல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பக்கத்தில் வருதுங்கிறது கிளிப் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ குப்புற ஃபோனை வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் சைலண்டில் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. பட் ஏதாவது கால் வந்துச்சுன்னா லைட் மூலியமாக உங்களுக்கு தெரியும். கேமரா பொறுத்த வரைக்கும் டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MPக்கான பிரைமரி கேமரா வித் OIS அண்ட் EAS சப்போர்ட்டோட வருது. இது நல்ல விஷயம். வீடியோ எடுக்கிறப்பலாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் செகண்டரியாக ஒரு 50 MPக்கான அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 32 MPக்கான பஞ்ச் ஹோல் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறப்ப இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அல்ட்ரா வைடுக்கும் மெயின் ஃபோட்டோஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. கலர்ஸ் மேட்ச் ஆகல. அல்ட்ரா வைடில் எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம நாய்ஸியாக இருக்கு. டீடைல்ஸ் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஆனால் இதே வந்து லோ லைட்ல ஆயில் பெயிண்டிங் மாதிரி இருக்குது இதோட ஃபோட்டோஸ் ரியரில் எடுக்கிறது. ரியரில் பார்த்தீங்கன்னா 4Kல 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். ரியரில் எடுத்த வீடியோஸை வந்துட்டு நான் உங்களுக்கு சாம்பிளாக போடுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாகவே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 1080ல 120 FPSல வீடியோ எடுத்துக்கலாம். செல்ஃபி கேமரா வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்குங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃபோட்டோ சூப்பராக விழுகுது. ஆனால் லோ லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ரியரை விட செல்ஃபி கேமரா இதில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் 1080ல 60 FPSல வீடியோ எடுத்துக்கலாம். நத்திங் ஃபோன் ஒன்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த புதுசில் கேமரா தாறுமாறாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் விடுறாங்கிற பேர் வழியில் அதையும் பிடிக்கிட்டு போயிட்டானுங்க. அது ஒரு மாதிரி நாய்ஸியாக ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே மோசமாக இருந்துச்சுங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த 2.5.4 அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கேமராவே இதில் நல்லா மறுபடியும் பழைய மாதிரி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கும் மேபி அப்டேட்ஸ் எல்லாம் விட்டு அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் ஒன்ல IP53 கொடுத்துருந்தாங்க. இதில் IP54 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஸ்டன்ஸ் பிளாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான். 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. நத்திங் ஃபோன் ஒன்ல இருக்கிறதே ஒர்ஸ்ட்டாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தாங்க. 4500 mAh கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜ். இதை சார்ஜ் பண்ணுறதுக்குள்ள உசுறு போயிருங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் சார்ஜ் இறங்குறது மட்டும் 1 hour 1.5 hourல பிச்சுக்கான்னு இறங்கிடும். எதுவுமே பண்ண முடியாது. கால் உசுறு போகும். டெய்லியும் சார்ஜர்லேயே சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 13% இருந்து 100% ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1 hour 16 minutes ஆச்சு. பேட்டரி லைஃப் ஒன் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணப்போ எனக்கு 1.5 days வந்துச்சுங்க. இதில் மீடியமாக கேமிங் விளையாண்ட ஒரு நார்மல் யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் அவ்வளோதான். ஒரு மாடரேட் யூசேஜில் எனக்கு 1.5 days சாலிடாக வந்துச்சு. இதோட பேட்டரி லைஃப் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நத்திங் ஃபோன் ஒன்ல பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங்கும் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வயர்லெஸ் சார்ஜிங்கும் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கிடையாது. ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் நல்லாவே இம்ப்ரெசிவாக இருக்குங்க. டிஸ்பிளே செம்மையாக இருக்குது. இதோட UI செம்ம நீட்டாக இருக்குது. தேவையில்லாமல் எந்த ப்ளோட்வேரும் கிடையாது. இதோட பில் குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே நல்லா தான் இருக்குங்க. இதோட டிசைன் யூனிக்காக இருக்குது. இதோட கிளிப் லைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற ஃபோனில் இருந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுது. ஸோ என்ன ரைட்டு, ஒரு டே டு டே யூசேஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மீடியம் கேமிங் விளையாண்டுக்கலாம் நீங்கள். இதோட கேமராவுமே பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்லா இருக்குது. லோ லைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி வந்து பூராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இது மேபி அவங்க அப்டேட்டில் சரி பண்ணலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அப்புறம் இந்த மாதிரியான கேஜெட் ரிவ்யூஸ் அண்ட் மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன்.